அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அழகிய முறையில் கற்றுத் தந்திருக்கின்றது. நாம் ஒருவரை சந்திக்கும் பொழுது அவருடன் நல்ல விதமாக பேச வேண்டும், முகமலர்ச்சியுடன் அவரை சந்திக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இவ்வாறு கூறுகின்றான்: முஹ்மின்களுக்காக இறக்கையை தாழ்த்துவீராக, அவர்களிடம் பணிவுடன் இருப்பீராக. 15வது அத்தியாயம் 88வது வசனம். நபியே, நீர் கடுகடுப்பானவராகவும் கடினமான இதயமுடையவராகவும் இருந்திருந்தால் உம்மை விட்டு அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். 3வது அத்தியாயம் 159வது வசனம். அதி இப்னு ஹாதிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: முஹ்மின்களே, நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். ஒரு பேரித்தம் பழத்தை தர்மம் செய்வது கொண்டாகிலும் சரியே, அதுவும் இல்லையென்றால் மனமான இனிமையான நல்ல வார்த்தையை கூறுவது கொண்டாகிலும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 6023வது ஹதீஸாகவும் முஸ்லீமிலே 1016வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு ஹதீஸின் மூலமும் நாம் இந்த குணத்தை பற்றி அறிந்து கொள்ள முடிகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: நல்ல வார்த்தை பேசுவது தர்மம் ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 2989வது ஹதீஸாகவும் முஸ்லீமிலே 1009வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: நல்லவற்றில் எதையும் நீர் மதிப்பு குறைவாக கருதிவிட வேண்டாம். சகோதரனை மலர்ந்த முகத்துடன் நீர் சந்திப்பதாயினும் சரியே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கூறினார்கள். முஸ்லீம் 2626. இந்த ஹதீஸ்களின் மூலம் நாம் எதை புரிந்து கொள்ள முடிகின்றது? ஒரு மனிதனை நாம் மலர்ந்த முகத்துடன், அதாவது சிரித்த முகத்துடன், புன்முறுவல் பூத்தவர்களாக நல்ல முறையில், அவர்களினுடைய மனம் கோணாத முறையில் அவர்களை சந்தித்து மகிழ்ச்சியுடன் உரையாடுவது விரும்பத்தக்கதாக இருக்கின்றது. நாம் அடுத்த மனிதர்களுடன் பேசும் பொழுதும் நல்ல வார்த்தைகளை கொண்டு அவர்களினுடைய மனம் நோகாதபடி நல்ல வார்த்தைகளால் பேசி அவர்களுடைய மனம் குளிரும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நடந்து கொள்வதன் மூலமும் எங்களுக்கு நரகை விட்டு பாதுகாப்பு கிடைக்கின்றது, அதிகளவான நன்மைகள் கிடைக்கின்றன. எனவே நாமும் இந்த பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.